அவங்க ஊர் மாப்பிள்ளை நான். கஸ்தூரி ராஜாவுடைய ஊர் மாப்பிள்ளை நான். கிட்டத்தட்ட அவரும் நானும் ஒரே சமயத்தில் தான் தனியாக படம் இயக்க ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்கள் நைட்டு அப்பவும் நம்ம சீனியர் ஆக்கிட்டீங்களா? அப்போது இவர் இந்த மாத்திரை சாப்பிட்றதுன்னு சொன்னது நம்மளையா? அடா பாவிகளா, எங்கே வைக்கிறானுங்க பாருங்க. அப்போது கஸ்தூரி ராஜா அவர்கள் பேர் வெங்கட்ராமன். கிருஷ்ணமூர்த்தி, கரெக்டு, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு நல்ல நண்பர், என்னுடைய மச்சினருடைய கிளாஸ்மேட்டு. ஒரு பண்ணைப்புற தெருக்களில் ஒன்றா சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தவங்க. அவரை பற்றி அப்போவே தெரியும். நான் 2 பேரும் அழகாக பயணித்தோம். ஆனால் ஒரு தந்தையாக மிகப்பெரிய அளவில் அவர் ஜெயிச்சிருக்காரு. முதல்ல அதுக்கு அவர் கைத்தட்டணும். ஏன்னா நான் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கலை, ஆனால் அவர் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார். தங்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் இழந்து படம் எடுத்தார். அவருடைய மனைவியார் என்னுடைய சகோதரிக்கு அவங்க தான் மெயின். அவங்கள தான் நம்ம வாழ்த்தணும். அவங்க தான் அவர் சக்ஸஸுக்கு பின்னாடி நின்ன ஒரே ஆள். இப்போ அவங்கெல்லாம் குழந்தைங்க, தம்பிங்க. ஸோ அது நல்ல ட்ராவல், பியூட்டிஃபுல் ட்ராவல். எல்லோரும் கேட்டாங்க, சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க, சினிமாக்காரனுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, தங்குறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க, பேச்சுலர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக உனக்கு எல்லாம் ரூம் கிடையாதுன்றவானே. இப்படி தான் இன்றைக்கி வரையிலும் சினிமாவை பற்றிய ஒரு ஃபீலிங் இருந்துகிட்ருக்கிற டைமில் ஒரு தனி ஆளாக ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காருன்னா கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அவர் தான் சரியான ஆள் இந்த குழந்தையை பாராட்டுறதுக்கு.